ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு இமேஜ் ஃபைலை வச்சு எப்படி வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டோட்டலா ஹேக் பண்றதுங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அட்டாக்கால நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா, அந்த வாட்ஸ்அப்போடைய சேட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். அவங்க யார்கிட்ட என்ன சேட் பண்ணியிருக்காங்கிற பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெலிட் ஃபார் எவரிவன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மெசேஜஸையும் நம்மளால ரீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ கால் பேசிட்டாங்கன்னா அந்த ஆடியோ காலை நம்மளால கேட்க முடியும். வீடியோ கால் இருந்துச்சுன்னா பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும். அதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட்ல சில சேஞ்சஸ் பண்ணலாம். எப்படின்னா டிபி சேஞ்ச் பண்றது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அந்த மாதிரி சில சேஞ்சஸும் உங்களால பண்ண முடியும். இது எல்லாத்தையும் பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரியஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நமக்கு ஒரு டூல் தேவை. அந்த டூல் எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிற பார்த்தரலாம். இந்த யூஆர்எல் வழியா தான் நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். அதனால இதை கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கிரீன் செட்டப் பண்ணிட்டு இங்க பேஷ்ன்னு டைப் பண்றேன். இந்த பேஷ்ங்கிறது எதுக்கு நான் டைப் பண்ணியிருக்கேன்னா, அப்பதான் நான் எந்த பாத்துல ஒர்க் பண்றேன், எந்த ஃபோல்டர் வழியா ஒர்க் பண்றேங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணும். உங்களுக்கு அது இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் நான் கொடுக்குறேன். இது எத்தனை டைம் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட் சைஸ் பெருசாகும். இது எதுக்காக கொடுக்குறேன்னா, உங்களுக்கு கமெண்ட் கிளியரா தெரியணுங்கிறக்காக தான். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்தோம்னா லிங்க் பேஸ்ட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கிட் க்ளோனுங்கிறது இந்த வெப்சைட்குள்ள போகும். இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைலை எனக்கு டவுன்லோட் பண்ணிட்டு கொடுக்கும். இந்த ஃபைல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேக்கிங் டூலும் அதோட சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் இருக்கும். சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ்னா என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் புரிய மாட்டேங்குது ப்ரோ அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இதை புரியறதுக்காக இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்றேன். இப்போ இதுல சப்போர்ட்டிவ் ஃபைல்னா, இப்போ நீங்க ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னா அந்த காஃபில என்னென்ன இருக்கும், பால் இருக்கும், அதுக்கப்புறம் சுகர் இருக்கும், காஃபி பவுடர் இருக்குமா, அதே மாதிரி தான் அதெல்லாம் சேர்ந்ததான் காஃபி. அதே மாதிரி இந்த ஹேக்கிங்க்கு இந்த டூல் கூட சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ்னு சிலது இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும், ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம். அதெல்லாமே சேர்ந்ததுதான் இந்த டூல். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டவுன்லோட் பண்றதுதான் இந்த ஃபைல். இந்த ஃபைல் நீங்க டவுன்லோட் பண்ணும்போது நெட்வொர்க் கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு கொடுங்க. ஏன்னா நெட்வொர்க் கரெக்டா இல்லைன்னா எல்லா ஃபைலும் டவுன்லோட் ஆகாது. ஒரு ஃபைல் மிஸ் ஆனாலும் டூல் ஒர்க் ஆகாது. அதனால நெட்வொர்க்லாம் செக் பண்ணிட்டு இந்த கமாண்டை டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுங்க. இது நான் என்டர் பண்ண போறதில்ல, ஏன்னா இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ என்டர் பண்றதில்ல. ஆனால் நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆயிருக்கும்னு நான் சொன்னேன். அந்த ஃபைல் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் டவுன்லோட் ஆகும். இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள போகணும். அப்பதான் அதுக்கு பர்மிஷன் செட் பண்ண முடியும். அதனால இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிடுறேன். இந்த நேம்ல தான் ஃபோல்டர் கிரியேட் ஆகும். சிடி ஏஎல் ஹேக்கிங். இந்த சிடிக்கு என்ன மீனிங்னா சேஞ்ச் டைரக்டரி. சேஞ்ச் டைரக்டரிங்கிறதுனா டைரக்டரிங்கிறது ஃபோல்டர்ஸ் எல்லாமே டெர்மினல்ல ரன் பண்ணும்போது டைரக்டரின்னு சொல்லுவோம். அதனால சேஞ்ச் பண்ணி எனக்கு இந்த டைரக்டரிக்குள்ள எனக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் லைன்ல சொல்லியிருக்கோம். இப்போ என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டோம். எல்எஸ் கொடுங்க. எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபைல் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இது எல்லாமே சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ். இந்த ஃபைல் மட்டும் உங்களுக்கு இருக்காது, இந்த வாட்ஸ்அப்ங்கிறது. இது ஏன் இருக்காதுங்கிறத நான் லாஸ்டா சொல்றேன். இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ். இதுல இதுதான் மெயின் ஃபைல், இதுதான் ரன்னிங் ஃபைல். இதுதான் நம்ம டூல். இந்த டூல் ரன் ஆகணும்னா பேலன்ஸ் இருக்க இந்த நாளும் தேவை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்காது, உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். அப்படி ஒயிட் கலர் இருக்கிறது எல்லாமே சப்போர்ட்டிவ் ஃபைலா தான் கன்சிடர் பண்ணும். ஒர்க் ஆகாது, டூல் ரன் ஆகாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபைல் பர்மிஷன் சேஞ்ச் பண்ணும். அதை எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு. அது ஃபர்ஸ்ட் ரீட் பர்மிஷன்ல மட்டும் தான் இருக்கும். உங்களால பார்க்க மட்டும் தான், படிக்க மட்டும் தான் முடியும். எக்ஸிக்யூட்டிவ் ஆகாது. ஸோ இப்போ நான் பர்மிஷன் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கு சிஹெச் மோடு கொடுத்து ஸ்பேஸ் விட்டு +Xன்னு கொடுத்துட்டு அந்த டூல் நேமை போடுங்க. நமக்கு என்ன வேணும், ஆல் ஹேக், அதுக்கப்புறம் .sh அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்மிஷன் செட் ஆகாது, ஒர்க் ஆகாது. இதில் என்ன மீனிங்னா, சேஞ்ச் மோடுங்கிறது மோட சேஞ்ச் பண்ணு, எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் +X மோட சேஞ்ச் பண்ணி, எதுக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு சேஞ்ச் பண்ணி, எதனா இந்த டூலை எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு மாத்திச்சுன்னா நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. இது நான் என்டர் பண்ண போறது கிடையாது, ஏன்னா இதுவும் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இதில் நானுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, ஹேக்குக்கு இங்க ஏ வரும். ஓகே, இப்போ நமக்கு ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டா இருக்கு. இதை நான் என்ட்ரி கொடுக்கல, ஏன்னா நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டேன். ஸோ நான் இதுக்கு கொடுக்க போறது கிடையாது. ஸோ இதை நான் இது ரிமூவ் பண்ணிடுறேன். திரும்ப நீங்க எல்எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த கிரீன் கலர் கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க இதை ரன் பண்ணணும். நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, இந்த இடத்துல .sh இருக்கு. இதே .py இருந்துச்சுன்னா நீங்க பைத்தான் 3 கொடுத்து இந்த டூல் நேம் போட்டு என்டர் பண்ணீங்கன்னா அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா இது .sh இருக்கு. sh என்ன, ஷெல் ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் இந்த டூல் ரெடி பண்ணிருக்காங்க. ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்ப நம்ம ரன் பண்ணோம்னா எப்படி ரன் பண்ணலாம்? அதுக்கு நம்ம பேஷ் யூஸ் பண்ணலாம். பேஷ் ஏஎல் ஹேக், அதுக்கப்புறம் .sh
இதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதும் இப்போ எனக்கு வந்து இது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து டோட்டலா 18 டூல்ஸ் வந்து இதுவே வச்சிருக்கு. 18 டூல்ஸ் இதுவே இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் இதுவே வந்து அதை ரன் பண்றதுக்கான ஹெல்ப்பும் பண்ணும் இந்த டூலு. இப்போ வந்துட்டு நான் இதில் யூஸ் பண்ண போகிற அட்டாக் வந்துட்டு வைரஸ் கிராஃப்டர். இதை தான் நான் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் நம்பர் 13 தான் சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இந்த வைரஸ் கிராஃப்டருங்கிறதுக்கு வந்து ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். அந்த அடிஷ்னல் ஸ்கிரிப்ட் தான் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்கிரிப்டை தான் நான் வந்து பேஸ் பண்ணி ஒரு அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு இமேஜோட பைண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்கிரிப்டையும் பேலோடையும் ஒன்னா இந்த வைரஸ் கிராஃப்ட் வந்து இமேஜுக்குள்ள பைண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து சொல்கிறேன் 813 கொடுத்து என்டர் பண்ணிங்க. இது இப்போ என்ன பண்ணுதுன்னா இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையாங்கிறத பார்க்கும். இன்கேஸ் இன்ஸ்டால் ஆகுதுன்னா அதுவே இன்ஸ்டால் பண்ணி அந்த டூலே ரன் பண்ணி கொடுத்துரும். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா நேச்சுரலா ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜ் கூட அந்த ஸ்கிரிப்டையும் பேலோடையும் ஒன்னு அட்டாச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு இதை கொடுக்கறதுக்கு நான் 1 கொடுத்துறேன். 1 கொடுத்தேன்னா அதுவே ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணுது. இங்க டவுன்லோட் பண்ணுதா? அதுக்கடுத்து நமக்கு வந்து அது எந்த பாத்துல சேவ் ஆயிருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிடும். வெயிட் பண்ணுங்க. இது ரன் ஆகிற கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்க நெட்ஒர்க்கோட ஸ்பீடை பொறுத்து தான் இது பேலன்ஸ் ஆகும். இப்போ எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த நேம்ல இந்த ஃபைல் வந்து சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்னு வந்துருச்சு. இங்க எனக்கு வந்து வேற சில டேமேஜஸ் வரும்னு சொல்லி இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கு. ஆனா இது வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து எனக்கு ஒர்க் ஆகாது. இதுல எனக்கு தேவையானது இந்த பாத்துக்குள்ள தான் சேவ் ஆகும்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா இது வந்து வேற ஒரு பாத்துக்குள்ள நான் சேவ் பண்ற மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இது என்ன பண்ணிருக்குன்னா இந்த நேம்ல இருக்கக்கூடிய இமேஜ் இது வந்து .apk ஃபைல்ல இருக்கு பாத்தீங்களா? இந்த ஏபிகே ஃபைல்ல இருக்கக்கூடிய இமேஜ் வந்து ஜஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு இமேஜ் ஃபைல் மாதிரி தான் இருக்கும். அவங்க ஒன்ஸ் அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு, அதாவது அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இது ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் ஆனதும் நமக்கு வந்து அவங்களோட வாட்ஸ்அப் ஆக்சஸ் கிடைச்சிடும். இப்போ அவங்க வாட்ஸ்அப்பை நான் எப்படி பாக்குறது? அதுக்கு எனக்கு ஒரு மானிட்டர் வேணும்ல. அதனால இப்போ வந்து அந்த மானிட்டரை செட் பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பேஷ்ங்கிறத கொடுத்து என்டர் பண்ணிருங்க. திரும்ப அதே மாதிரி தான் ஃபார்மேஷன். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து பிளஸ் கொடுக்குறேன். இது வந்து ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா MSF கன்சோல்னு போட்டு MSF கன்சோலை மானிட்டரா செட் பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் அதை டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி தான் பேனர் வரும் இல்லை, வேற வேற பேனர்ஸ் வரும். அதெல்லாம் நீங்க பார்த்து பயந்துக்கு வேணாம். அது ஜஸ்ட் டூல் ஸ்டார்ட் பண்ணல அப்படிதான் வரும். அதனால அதை ஃப்ரீயா விட்டுருங்க. இது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இப்போ இது பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல வச்சு செக் பண்ணிட்டு இதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்காங்க பார்த்துட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து ரன் பண்ணிரும். இப்போ எனக்கு வந்து இது ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மானிட்டரை செட் பண்ண போறேன். மானிட்டரை செட் பண்றதுக்கு எனக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் மல்டி ஹேண்ட்லர் தான் எனக்கு தேவை. இந்த மல்டி ஹேண்ட்லர் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம லேப்டாப்பையும் நம்ம ஹேக் பண்றோம்ல அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அதையும் ஒன்னா ஹேண்டில் பண்ணி நமக்கு மானிட்டரா கொடுக்கறதுக்காக தான், மானிட்டர் மோட்ல கொடுக்கறதுக்காக தான் இதை நம்ம வந்து செட் பண்றோம். ஸோ நான் வந்து என்டர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து கொடுக்க போறது வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்கு தான் நான் வந்து இந்த வாட்ஸ்அப் அட்டாக்கை பண்றேன். ஏன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கிறதுக்கு தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டேன். இப்போ ரிவர்ஸ் டிசிபி வழியா எனக்கு வாட்ஸ்அப் கனெக்ஷன் கிடைக்க போகுது. இப்போ எனக்கு வந்து இதுவும் செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு வந்து முக்கியமானது என்னன்னா இந்த ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ்ங்கிறது என்னன்னா நீங்க வந்து இப்போ வந்து சிம் இப்போ நாங்க நார்மலா வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய்ங்கிற மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சிம் கார்டு இருந்தால் தான் அந்த நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு நம்ம வந்து மெசேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் அந்த பேலோட்ல இருக்க ஐபியும் நமக்கு இங்க மானிட்டருக்கு செட் பண்ற ஐபியும் ஒன்னா இருந்தால் தான் கனெக்ஷன் கிடைக்கும். அதுக்காக நான் வந்து இங்க ஐபியை செட் பண்றேன். இப்போ இதே ஐபி தான் நான் வந்து இந்த இடத்துல இமேஜுக்கு நான் கொடுத்துருப்பேன். இந்த இமேஜுக்குள்ள இந்த ஐபி தான் இருக்கு. சாரி இங்க ஓகே இந்த இருக்கு. இந்த இமேஜுக்குள்ள நான் சொன்ன அந்த ஐபி தான் இருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த ஐபியை இங்க நான் வந்து செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன செட் பண்ணணும்னா போர்ட் செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது வந்து என்டர் கொடுத்துருங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து LOS செட் ஆயிடுச்சு இந்த ஐபிக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். அது ஜஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் நீங்க வந்து போர்ட் செட் பண்ணணும் நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து செட் போர்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ போர்ட்னா என்னன்னா இப்போ இந்த சிம் கார்டு ஒரு கேஜுக்குள்ள இருக்கு. ஓகேவா? இந்த கேஜுக்குள்ள இருந்து அது உங்க சிஸ்டம் அந்த கேஜ் அதாவது அந்த இமேஜ் ஃபைலுங்கிறது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் கேஜுக்குள்ள இருக்கு. இப்போ இது ரெண்டுக்குமே வந்து ஒரே இப்போ கேஜ்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா டோர் இருக்கும். அந்த டோர் தான் வந்து போர்ட். இந்த போர்ட் நம்பரும் அந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இமேஜ்ல கொடுத்துருக்க போர்ட்டும் ஒன்னா இருந்தா தான் கனெக்ட் ஆகும். ஏன்னா அப்பதான் வந்து டோர் அட்ரஸ் வந்து கரெக்டா இருக்குங்கிற மாதிரி. இப்போ வந்து இதுக்கு நான் வந்து போர்ட் 80 கொடுக்குறேன். ஏன்னா இது அங்கேயும் நான் வந்து போர்ட் 80 தான் மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ போர்ட் 80 நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்பைட் தான் ஆரம்பிக்க போறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸ்பிளைட்ங்கிறத நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இமேஜ் ஃபைலை நீங்க வந்து ஷேர் பண்ணணும். இன்கேஸ் இமேஜ் ஃபைலை நான் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைட் பண்ணீங்கன்னா கரெக்டாக மானிட்டர் மாதிரி ஒரு சில நேரம் போல ஒரு சில நேரம் செட் ஆகாது.
எரர் வர ஆரம்பிக்கும். அதனால நீங்க வந்து அந்த கமாண்ட குடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம், நீங்க வந்து இமேஜ் ஃபைல சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, விக்டிம் அத வந்து டவுன்லோட் ஆனதும் நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப்ப டோட்டலா ஹேண்டில் பண்ணி டேக் ஓவர் பண்ண முடியும். இதுலருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வாட்ஸ்அப் அக்கவுண்ட்ட ஆட்டோ டவுன்லோட்ல இருந்து ஆஃப் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் அன்னோன் மெசேஜஸ் எதையும் முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் பண்ணாதீங்க. அப்படி ஓப்பன் பண்ண இருந்துச்சுன்னா, அந்த மொபைல் நம்பர் வந்து யாருதுங்கிறத ஃபைண்ட் பண்ணுங்க. அதுக்கும் நம்ம வந்து நெறைய டூல்ஸ் பத்தி வீடியோ போட்டிருக்கோம். அதுல ஏதோ ஒரு டூல யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அப்பதான் சேஃபா இருக்க முடியும் உங்களால. அதே மாதிரி இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எத பத்தின வீடியோ வேணும்ங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.